நண்பர்களே, நான் இப்போ அந்த வெறிநாய்க்கடி ரேபிஸ் தடுப்பூசிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஃபரூக் அப்துல்லா என்ற சிவகங்கையில் உள்ள பொதுநல மருத்துவர். அவர் அரசு மருத்துவர். அவர் அ குறிப்பிட்டிருந்த முகநூலில் குறிப்பிட்டிருந்த ஒரு செய்திய தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இது ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம வெறிநாய்க்கடி தெருவுல இருக்க நாய் அது கடிக்குது, அதனால தான் ரேபிஸ் தடுப்பூசி போடணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பூனை அது கடித்தாலுமே ரேபீஸ் தடுப்பூசி போடணும்னு தான் சொல்கிறாரு. நான் ரேபீஸ் தடுப்பூசி என்னோடய நாய்க்கு போட்டிருக்கிறேன். அப்படி இருக்கப்ப அது கடிச்சு வச்சதுன்னா அதுக்கு நம்ம தடுப்பூசி போடணுமா கேட்டால், அப்பயும் கூட நம்ம போடுறது நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்டா அப்படி தடுப்பூசி போட்டிருந்தாலும் கூட நமக்கு அந்த ரேபீஸ் தாக்குதலுக்கு ஒரு 5% பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற நாயே கடிச்சிருந்தா கூட, அந்த தடுப்பூசி போடப்பட்ட நாய் கடிச்சிருந்தாலும் கூட நீங்கள் ரேபீஸ் தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. பொதுவாக ரேபீஸ் தடுப்பூசி கடிப்பட்ட நாளில் போடுவாங்க. அதுக்கடுத்து 3ஆவது நாளில் போடுவாங்க. அடுத்து 7ஆவது நாளில் போடுவாங்க. அடுத்து 28ஆவது நாளில் போடுவாங்க. இந்த 4 தடவை இப்போ ஊசி போட்டாங்கன்னா, அதை தவிர்க்காம போட்டுருங்க. அதே போல் இப்போ ரேபீஸ் தடுப்பூசி போட்டு வரோம். அப்படி இருக்கிறப்ப இடையில திடீர்னு ஒரு நாய் கடியோ, அது நாய் பராண்டி வைக்கிறதோ பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அப்போ அந்த கடித்த நாளில் ஒரு தடவை ரேபீஸ் தடுப்பூசி போடணும். அதுக்கடுத்து அந்த 3ஆம் நாள் போடுறது இருக்குல்ல, அது ஒரு தடவை போட்டுறணும் அப்படிங்கிறாரு. அதேபோல் சில பேருக்கு இந்த நாய் பிராண்டி வைக்கிறது, ஒரு பூனை பிராண்டி வைக்கிறது, இதுக்கெல்லாம் தடுப்பூசி போடணுமான்னு கேட்டால், கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் தடுப்பூசி போட்டு தான் ஆகணும். ஒரு பிராண்டி வைக்கிறது, அதில் சின்னதாக ரத்த காயம் வந்துருச்சு அப்படின்னா தடுப்பூசி போடணும். அதேபோல் ஏற்கனவே ஒரு காயம் இருக்கிறதுல இது பிராண்டி வச்சிருச்சு, கடிச்சு வச்சிருச்சுனாலும் நம்ம தடுப்பூசி போடணுங்கிறாரு. அதேமாதிரி குட்டி நாய் தான் கடித்தது, குட்டி பூனை தான் கடித்தது, இதுக்கெல்லாம் தடுப்பூசி போட மாட்டேன். குட்டி நாயாக இருந்தாலும், குட்டி பூனையாக இருந்தாலும் அந்த தடுப்பூசி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுபோக அந்த நாய்களோடு புழங்கக்கூடிய, இந்த நாய் பிடிக்கிற பணியில் இருக்கக்கூடியவங்க, நான் இந்த நாய்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் கூட முன்கூட்டியே ரேபீஸ் தடுப்பூசி அதை நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரி அந்த ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வெறி நாய் கடியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி, கடிச்சிருச்சு பராண்டிருச்சுன்னா அசட்டையாக இருக்காதீங்க. ஏன்டா அந்த 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 ரேபீஸ்னால் வரக்கூடிய அந்த கொடூரமான சாவு இருக்கு இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க கூட கிட்டத்தில் அணுக முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான சாவாக இருக்கும். அதனால் நீங்கள் இதில் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. ஒரு சின்னதாக பிராண்டினாலும் சரி, கடித்தாலும் சரி, சின்ன கடினாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ரேபீஸ் தடுப்பூசி போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.